இந்த லஞ்ச் காம்போல லோ கலோரி, ஹை ஃபைபர், ஹை வாட்டர் கண்டென்ட், விட்டமின்ஸ், மினரல் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நமக்கு பசி எடுக்காது. வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு பேலன்ஸ் மீலா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை செய்ய நம்ம ஆயிலே யூஸ் பண்ண போறது இல்ல. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு ட்ரை குக்கர்ல 50 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 3 or 4 டைம் வாஷ் பண்ணிட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு ஆட் பண்ணிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் பழுத்த தக்காளியா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்தா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஒரு 3 or 4 டைம் நல்லா வாஷ் பண்ண முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரையில நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால வாரத்துக்கு 3 வாட்டியாவது வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது அவ்வளோ நல்லது. இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான முருங்கைக்கீரை மசியல் ரெடி ஆயிரும். நீங்க மத்து வச்சு கரைஞ்சிக்கலாம். நான் மிக்சியில பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்திருக்கேன். இப்போ அரைக்கும் போதே உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வெறும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டோம்னா தாளிப்பு ரெடி ஆகும். நான் கொடுக்கல, அப்படியே சாப்பிட டேஸ்டா இருக்கும். இதுல கால்சியமும் அதிகமா இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சியும் அதிகமா இருக்கிறது பிளட் சர்க்கிளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இருக்கும் போது இந்த கீரையை வீக்லி 3 வாட்டியாவது எடுத்துக்கலாம். நல்ல சேஞ்சஸ் உடம்புல நம்ம பார்க்கலாம். ஒரு சப்பாத்தியில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ராகி அடை தோசையில இந்த முருங்கீரையை எடுத்துக்கலாம். ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மசியலா எடுத்துக்கலாம். இட்லி குண்டால நான் சொரக்காவை கட் பண்ணி உப்பு லைட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் கோவக்காவும் வச்சிருக்கேன். சொரக்கால வாட்டர் கண்டென்ட் இருக்கு நிறைய, லோ கலோரி. அதே மாதிரி கோவக்காய் சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கும். கேரட் பீன்ஸ் நார்மலா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சு கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. ஒரு 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். கீரை மசியல், கேரட் பீன்ஸ் பொரியல், கோவக்காய் ஸ்டீம் பண்ணது, சொரக்காய் ஸ்டீம் பண்ணது எல்லாமே நம்ம சாப்பிடும் போது வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. முக்கியமா சுகர் கிரேவிங்ஸ் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு காம்போல சந்திக்கலாம். ஒன் டே ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல. கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். வெயிட் லாஸ்ன்றது ரொம்பவே சுலபமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.